வேடசந்தூர் அருகே பயிர்க்கடன் தள்ளுபடியில் ரூபாய் 83 லட்சம் முறைகேடு செய்த கூட்டுறவு கடன் சங்க செயலாளரை பணியிடம் நீக்கம் செய்து மண்டல இணை பதிவாளர் அதிரடி நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள அம்மாப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றியவர் சண்முகவேலு. இவர் கடந்த மாதம் 30ஆம் தேதி வயது முதிர்வு காரணமாக பணியில் ஓய்வு பெற இருந்தார். இதையொட்டி பொதுப்பணி நிலைத்திறன் அடிப்படையில் அவர் பணியாற்றிய சங்கத்தின் கணக்குகள் மற்றும் அவர் செயலாளராக கூடுதல் பொறுப்பு வகித்த நாகைக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கணக்குகள் ஆகியவற்றை சரிபார்க்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த கணக்குகளை சரிபார்த்து ஆய்வு செய்தனர். அதில் அவர் பணியாற்றிய 2 சங்கங்களிலும் கடந்த 2021ஆம் ஆண்டு 55 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததில் ரூபாய் 83,13,342 வரை முறையீடு செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து முறையீடு தொடர்பான அறிக்கையை பழனி கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் கனகராஜிடம் அதிகாரிகள் சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையை ஆய்வு செய்த துணை பதிவாளர் மேல் நடவடிக்கைக்காக திண்டுக்கல் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ஸ்ரீ ராகவ் பாலாஜிக்கு அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் மண்டல இணை பதிவாளர் விசாரணை நடத்தினார். விசாரணையில் அம்மாப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் சண்முகவேலு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததில் முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவருக்கு பணி ஓய்வு வழங்காமல் பணியிடை நீக்கம் செய்து மண்டல இணைப்பதிவாளர் உத்தரவிட்டார்.